வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதால் ஏற்படுகின்ற மன அழுத்தம், விரக்தி மனப்பான்மை, தன்னம்பிக்கை இல்லாமல் போவது, இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்துவிடுகின்றன. எதிர்மறையான எண்ணங்களை ஒழித்து நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான விஷயங்களைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டுப் பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் சொந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்தத் தொடங்குங்கள். இன்றைய சமூகத்தில் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நினைப்பது எளிதாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் தனித்துவமானவர், உங்களிடம் நிறைய திறமைகள் உள்ளன. இந்த வீடியோவில் உங்கள் கவனத்தை மற்றவர்களிடமிருந்து உங்களிடம் திருப்புவதன் முக்கியத்துவத்தையும், அது உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு நேர்மறையான முறையில் அழைத்துச் செல்லும் என்பதை பற்றி விவாதிப்போம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் மீது கவனம் செலுத்துவது ஏன் முக்கியம் என்பதையும், மேலும் நிறைவான வாழ்க்கையை நோக்கி முன்னேறத் தொடங்குவது எப்படி என்பதையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள். எனவே நீங்கள் போதுமான அளவு எனக்கு திறமை இல்லை என்று சோர்வடைந்து உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழத் தொடங்க விரும்பினால் தொடர்ந்து பாருங்கள். நீங்க எப்போதாவது உங்களை மற்றவர்களோட ஒப்பிட்டு வருத்தப்பட்டதுண்டா? அவங்க எவ்வளவு முன்னேறிட்டாங்க, நம்ம என்ன செய்யலன்னு மனசுக்குள்ள அடிக்கடி தோணுது இல்லையா? இது உங்களால் மட்டும் இல்லை. ஒரு பெரிய ஆய்வின்படி 85% மக்களும் தங்களுக்கே நல்ல மதிப்பு இல்லாம தத்தளிக்கிறாங்கன்னு தெரியுமா? அதாவது நம்மைப் போலதான் நிறைய பேர் மனதுக்குள்ள போராடுறாங்க. இந்த வாரம் நான் ஒரு சின்ன சவாலா எடுத்துக்கறேன். முழுக்க என் வளர்ச்சிக்கும் என் இலக்கங்களுக்கும் மட்டும்தான் கவனம் செலுத்துவேன். மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்து முடிக்கிறாங்கன்னு பார்ப்பதில்ல. அந்த எல்லா கவலைகளையும் ஒதுக்குறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்துக்கலாம்னு வரவேற்கிறேன். வாரம் முழுக்க நம்ம இலக்கத்துக்காக மட்டுமே நம்ம கவனம் செலுத்திப் பார்க்கலாம். மற்றவர்களோட வாழ்க்கையைப் பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒப்பிடுறது நம்ம மனசுக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு விஷத்த ஊத்துற மாதிரிதான். ஒவ்வொரு நபருக்குமே தன்னுடைய வேகமும் தன்னுடைய பாதையும் வேறதான். நாம நம்மீது கவனம் செலுத்துற நாளிலிருந்துதான் நம்ம முன்னேற்றமும் மனநிம்மதியும் சந்தோஷமும் ஆரம்பிக்குது. மற்றவர்களைப் பார்க்கிற பார்வையைத் திருப்பி உங்களைப் பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் நிஜமா வாழ்க்கை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்க மொபைல் ஓபன் பண்றீங்க. இன்ஸ்டாகிராமில் யாராவது யூரோப் சுற்றுலாவில் இருக்கிறோம்னு போட்டு இருப்பாங்க. ஒருத்தர் புதுசா வண்டி வாங்குறாங்க, இன்னொருத்தர் வாழ்க்கை வாழுது போல வீலாக் போடுறாங்க. ஆனா நாம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு மனசு தளருது. இது சோசியல் மீடியாவுடைய உண்மையான முகம் இல்லை. நம்மையும் சொசைட்டியையும் ஒப்பிடும் போதே நம்ம மதிப்பு குறைவாதான் தோணும். நிஜ வாழ்க்கை நம்முடையதுதான். அதை வைத்து முன்னேறணும். இதுல இருந்து வெளிவர ஒரு வழி இருக்கு. முதல்ல உங்க வாழ்க்கையைப் பற்றி சிந்தனைக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். நான் எந்த வகையிலாவது முன்னேறி இருக்கிறேனா என்று கேட்டுப் பாருங்கள். அதுக்கப்புறம் நாமே நமக்கு முக்கியமான ஒரு இலக்க வச்சுக்கணும். அது யாரோட பாதையைப் பின்தொடர்வதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக. முடிவா ஒவ்வொரு நாளும் 3 நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்வது என்பது மனதை நிம்மதியோட நிரப்பும் மருந்து மாதிரி. ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும், நீங்க உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ற நாளிலிருந்துதான் வாழ்க்கை நிம்மதியாக ஓட ஆரம்பிக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கலாம்னு உணரும்போதுதான் உண்மையான மாற்றம் நடக்குது. உங்களை ஏற்றுக்கொள்றதுனால உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு புரிஞ்சாலே நம்முடைய உண்மையான குணம் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்பதான் உண்மையான தொடர்புகளும் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இதுவரை நாம என்ன பார்த்தோம்? மற்றவர்களை ஒப்பிடுறதுல இருந்து நம்ம வாழ்க்கை நலிவடைகிறது. அந்த ஒப்பீடு நம்ம ஆசையையும் நம்ம நம்பிக்கையையும் சுருக்குது. அதற்குப் பதிலா நாம நம்மீது கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம்னா என்ன நடக்கும்? மன அமைதி வரும். நம் வாழ்க்கை நோக்கம் தெளிவாகும். நம்ம எல்லா முன்னேற்றத்தையும் நாம உணர ஆரம்பிப்போம். நம்முடைய சுயபிரதிபலிப்பு, தனிப்பட்ட இலக்குகள், நன்றி உணர்ச்சி இவை 3ம் நம்மை உண்மையான வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் மூலக்கற்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களோட ஒப்பீடு பண்ணி கஷ்டப்பட்டதுண்டா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? கீழே கமெண்ட்ல எழுதி சொல்றீங்களா? உங்கள் குரலும் வேற ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கும். இது போன்ற மனநலன், சுயவளர்ச்சி, நிஜ வாழ்க்கை சார்ந்த வீடியோக்கள் பார்க்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சுயபயணத்துக்கு நாம எல்லாம் சேர்ந்து செல்லலாம்.
நீங்க உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களோட ஒப்பீடு பண்ணி மனதில் பாதிப்பு ஏற்பட்டது போல உணர்ந்ததுண்டா? கீழே உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்துகோங்க. அது வேறொருவருக்குப் பயனளிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம எல்லாம் சேர்ந்து நம்மீது கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம்.